வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் 2025-26 நிதியாண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தொடக்க நாளில் நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காலை 11 மணிக்கு இரு அவை உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றுகிறார். சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை மற்றொரு காரில் துரத்திய சம்பவம் தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ஈசிஆர் சாலையில் முட்டுக்காடு பகுதியில் நள்ளிரவு நடுரோட்டில் காரை நிறுத்திய இளைஞர்கள் மற்றொரு காரில் வந்த பெண்களை துரத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலானது. மேலும் பெண்கள் பயணித்த காரை இளைஞர்கள் சுற்றி வளைத்து தகராறில் ஈடுபடுவது போன்ற வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் சந்துரு உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை திமுக கொடி பொருத்திய காரில் இருந்த இளைஞர்கள் துரத்திய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். கானாத்தூரில் கடந்த 25ஆம் தேதி காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த இளைஞர்கள் 8 பேர் துரத்தியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து கிழக்கு தாம்பரத்தில் இருந்த குறிப்பிட்ட காரை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த காரை பயன்படுத்தி வந்தது சந்துரு என்ற இளைஞர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை வல்லாளப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை, ஈசிஆர் விவகாரத்தில் காவல்துறை அறிக்கை வேடிக்கையாக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது தவறு இருப்பது போல காவல்துறை கூறுவது சரியல்ல என்றார். அனைத்து விஷயங்களிலும் தமிழக அரசு பொய் சொல்வதாக சாடிய அவர், பொய்யான அறிக்கையை கொடுத்து காவல்துறை எத்தனை முறை அவர்கள் முகத்திலேயே கரியை பூசிக் கொள்வார்கள் என தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணை உறுதித்தன்மை தொடர்பான வழக்கை தமிழக அரசு தொடர்ந்து நடத்தும் என அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 13,57,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்து குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாலாற்றில் தோல் கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது குறித்த கேட்ட கேள்விக்கு அரசுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். மாநில அரசு உள்கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்துவிட்டு மொத்த மாணவர் சேர்க்கை இடங்களையும் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு எப்படி கொடுக்க முடியும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வினவியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநிலங்கள் அடிப்படையிலான வசிப்பிட இடஒதுக்கீடு செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றார். மேலும் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் மாநில அளவிலான உள் ஒதுக்கீடு பாதிக்கப்படும் என்றார். திராவிடம் தீராத கொடிய விஷயம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து மைக் சின்னத்தில் வாக்கு சேகரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திராவிடம் கொடிய விஷம் என்றும் 60 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் தாய்மார்கள் 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிற்கிறார்கள் என்றும் சாடினார். 1000 ரூபாய்க்கு பெண்கள் கையேந்தினால் அது புரட்சி பெண்ணா வறட்சி பெண்ணா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். பெரியாரை வேண்டுமென்றே விமர்சனம் செய்யவில்லை என்ற அவர், பெரியார் வேண்டாம் என்றுதான் தான் விமர்சனம் செய்வதாக கூறினார். தேர்தலுக்கு பின் சீமான் காணாமல் போவார் என ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதியமான் கூறினார். திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமாரை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் ஈரோடு கனிராவுத்தர் குளம், அன்னை சத்யா நகர், ராஜாஜிபுரம் ஆகிய இடங்களில் மக்களை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமானுக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டிருப்பதாகவும் யாரிடமோ எதையோ பெற்றுக்கொண்டு அவர்களால் பேச முடியாது என்பதால் சீமானை வைத்து பேசி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். RSS இந்துத்துவ அமைப்புகளால் பேச முடியாதவற்றை சீமானை வைத்து பேசி வருவதாக தெரிவித்தார்.
சமத்துவம் சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு தாங்கள்தான் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் வரும்போது போக்குவரத்து நெரிசல் குறைந்த பகுதிகளில் அனுமதி கொடுக்கப்பட்டதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பட்டியலின மக்கள் முதலமைச்சராக வர வேண்டுமென ஆளுநர் கூறியுள்ளது குறித்த கேட்ட கேள்விக்கு, பட்டியலின பெண்ணை சார்ந்த ஒரு பெண் பெருநகர சென்னை மாநகராட்சியாக இருப்பதாகவும் அமைச்சராக இருந்தாலும் நின்று கொண்டு பேசுவதாகவும் இதுவே சமத்துவம் சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அளவிற்கு அரசியல் ரீதியில் அதிமுக வலுவிழந்து இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகாவில் இணைந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் அதனை அறிமுகம் செய்த போது எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்ததாக குறிப்பிட்டார். மேலும் இந்த கூட்டத்திலிருந்து பேச அனுமதிக்காமல் எதிர்க்கட்சி தலைவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். விரைவில் மாற்றுக் கட்சியினரை சேர்க்கவிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா வருகிற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சென்னை பனையூரில் உள்ள தாவேகா கட்சி தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள அக்கட்சியின் கொள்கை தலைவர்களின் சிலைகளை தாவேகா தலைவர் விஜய் அன்றைய தினத்தில் திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் அறிமுக கூட்டம், அதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவி வகித்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் மாநில அளவிலான முக்கிய பொறுப்பையும் வழங்க இருக்கிறார். இன்னும் ஒரு ஆண்டில் நிறைவேற்றாமல் உள்ள தேர்தல் வாக்குறுதிகளை கண்டிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றுவார் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவு திரட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் ஈரோடு வருகை தந்தார். முன்னதாக திமுக பணிமனையில் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மகளிர் பாதுகாப்புக்கு தமிழ்நாடு புதிய சட்டம் இயற்றியுள்ளது என்று தெரிவித்தார். போராட்டம் நியாயமானது என்பதாலே டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் ரத்து என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கும் மத்திய அரசுக்கும் பாராட்டு விழா அந்த கிராமத்தில் நடைபெற்றது. இதனையடுத்து விழா மேடையில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் உக்ரைன் ரஷ்யா போருக்கே அஞ்சாதவர் மாநில அரசின் மிரட்டலுக்கா பிரதமர் மோடி அரசு அஞ்சப் போகிறது என கூறினார். வேலூர் இப்ராஹிம் சுய லாபத்திற்காக ஏதோ செய்கிறார், அவரை பற்றி பேச விரும்பவில்லை என எம்பி நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள பழமையான ஜாமியா பள்ளிவாசலில் இயங்கி வரும் அரபிக் கல்லூரியின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆளுங்கட்சியின் பெரும்பான்மை எண்ணிக்கை அடிப்படையில் வக்பு திருத்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி சட்டமாக்குவார்கள், அதனை தாங்கள் எதிர்ப்போம் என கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் விதவை கோலத்தில் ஒப்பாரி வைத்து சுயேட்சை வேட்பாளர் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் என 46 நபர்கள் களத்தில் உள்ளனர். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேசிய மக்கள் கட்சியின் சுயேட்சை சின்னமான சூ சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் செல்லபாண்டியன் மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக விதவை கோலத்தில் ஒப்பாரி வைத்து நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரை கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியைச் சேர்ந்த 4 பேர் விழுப்புரம் புறக்காவல் நிலையம் வழியாக நடந்து சென்றபோது போலீசார் அவர்களை பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த பையில் கணக்கில் வராத 1,60,00,000 ரூபாய் பணத்தை கண்டுபிடித்தனர். அங்கிருந்து எடுத்து வரப்பட்டது யாருக்கு வழங்கப்பட்டது என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் புதைக்கப்பட்ட சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை எக்ஸ்ரே எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அங்கே ஊடகங்களை அனுமதிக்கவும் செல்போனில் படம் பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை வெங்கலூரை சேர்ந்த மரியம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில்
கொலை செய்யப்பட்ட கணவர் ஜகபர் அலியின் உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் சந்தேகம் இருப்பதால் மறு ஆய்வு செய்ய உத்தரவிடுமாறு கோரியிருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் திருமயம் தாசில்தார் முன்னிலையில் போதிய காவல்துறை பாதுகாப்புடன் ஜகபர் அலியின் உடல் புதைக்கப்பட்ட இடம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு எக்ஸ்ரே எடுக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. காணும் பொங்கல் தினத்தில் குப்பைகளை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்க அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. காணும் பொங்கல் தினத்தில் சென்னை மெரினாவில் திரண்ட மக்களால் கடற்கரை குப்பை கூலமான விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. விநாயகர் சதுர்த்தியைப் போல காணும் பொங்கல் பண்டிகைக்கும் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள பசுமை தீர்ப்பாயம் பண்டிகைக்கு ஒன்று கூடுவதுதான் கலாச்சாரமே தவிர குப்பை போடுவது அல்ல என்று தெரிவித்துள்ளது. இதில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு மார்ச் 5ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மணலூரில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதலை நிறுத்தி வைத்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகா மணலூர் மற்றும் சானாபுத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க கடந்த 2024ஆம் ஆண்டு வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதல் சட்டவிரோதமாக பெறப்பட்டதால் ரத்து செய்யக்கோரி ஜெகன்குமார், பிரவீனா ஆகியோர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் முழுமையான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்யாமல் வழங்கப்பட்ட ஒப்புதலை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் 2020ஆம் ஆண்டு இதே திட்டத்திற்கு வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதலை நிறுத்தி வைத்துள்ளதை சுட்டிக்காட்டி மீண்டும் முழுமையான ஆய்வு நடத்த வேண்டும் என உத்தரவிட்டு 2024ஆம் ஆண்டு வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதலையும் நிறுத்தி வைத்தது. பொய் புகாரில் இளைஞருக்கு போக்சோ நீதிமன்றம் விதித்த 10 வருட சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் கோவை போத்தனூர் போலீசார் குமார் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த கோவை போக்சோ நீதிமன்றம் குமாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து குமார் அளித்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் மோகன் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி சிறை தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்களுக்கும் உரிமம் பெறுவது மற்றும் மைக்ரோசிப்பிங் பொருத்துவதை கட்டாயமாக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீர்மானத்தில் செல்ல பிராணிகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் உரிமையாளர்களின் விவரங்களையும் பதிவேற்றம் செய்ய பிரத்யேக இணையவழி மென்பொருள் மற்றும் செயலி உருவாக்கப்படும் என்றும் செல்ல பிராணிகள் உரிமம் பெறுவதற்காக தற்போது உள்ள இணையதளத்தோடு புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள இணையவழி மென்பொருள் மற்றும் செயலியை ஒருங்கிணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே தனிப்பட்ட ரீதியில் நல்ல உறவு உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழகத்தின் ஹன்ஸ்ராஜ் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கலந்து கொண்டு நான் அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றேன். அவர் ஒரு அமெரிக்க தேசியவாதி என்றும் அவரது கொள்கைகள் உலகளாவிய விவகாரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும் என தெரிவித்தார். மேலும் அதே நேரம் பல விஷயங்களில் டிரம்ப் மாற்றத்தை மேற்கொள்வார் என்பதை ஒப்புக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் இல்ல விழாவில் கலந்து கொள்வதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வருகிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இன்று சென்னை வர உள்ளனர். இதன் காரணமாக OMR சாலை GST சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தாம்பரம் மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டி புனேவில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. முதல் 2 போட்டிகளில் இந்தியா வென்ற நிலையில் ஹாட்ரிக் வெற்றியுடன் தொடரை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ராஜ்கோட்டில் நடைபெற்ற 3வது போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. இதன் மூலம் தொடரை வெல்வதற்கான வாய்ப்பையும் இங்கிலாந்து அணி தக்க வைத்துள்ளது. இருப்பினும் தற்போது இந்திய அணி 2-1 என தொடரில் முன்னிலை வகிக்கிறது. திருச்சி விமான நிலையத்தில் 1 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோலாலம்பூரில் இருந்து திருச்சி வந்த ஏர் ஏசியா விமானத்தில் வந்த பயணி ஆசனவாயில் மறைத்து கடத்தி வந்த 1 கிலோ 141 கிராம் எடையுள்ள 94,53,185 ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பாஜக பிரமுகரின் காரின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாயுடுபுரம் பகுதியில் மாவட்ட பாஜக நெசவாளர் பிரிவு செயலாளர் சரவணகுமார் என்பவர் வசித்து வரும் நிலையில் அவரது காரை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஜக சார்பில் போராட்டம் நடைபெறும் என சரவணகுமார் அறிவித்துள்ளார். நெல்லை அருகே ஜாமீனில் வெளியே வந்த நபரை மது போதையில் நண்பர் இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் தென்பத்தையை சேர்ந்த ஜெகன் என்பவர் குடும்ப தகராறில் கைதாகி அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் தனது நண்பர் வெங்கடேஷ் என்பவருடன் அவர் மது அருந்திக் கொண்டிருந்த போது போதையில் ஏற்பட்ட தகராறில் இரும்பு கம்பியால் அடித்து வெங்கடேசன் கொலை செய்யப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே வாகன ஓட்டிகளிடம் வசூல் வேட்டையில் இறங்கிய காவலரின் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. தை அமாவாசையொட்டி கர்நாடக மாநிலம் மற்றும் ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில், மேல்மலையனூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தனியார் வாகனம் மூலம் சென்றனர். அப்போது மத்தூர் டோல்கேட் அருகே ரோந்து பணியில் இருந்த போலீசார் வாகன ஓட்டிகளிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நெல்லையில் ராணுவ வீரரின் பச்சிளம் குழந்தை ஒன்று திடீரென உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மானூர் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரரான அலெக்ஸ் பாண்டியன் என்பவருக்கு 45 நாட்களுக்கு முன்னர் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் குழந்தைக்கு ஒரு அங்கன்வாடியில் தடுப்பூசி போட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மறுநாள் குழந்தையின் மூக்கில் இருந்து ரத்தம் வந்த நிலையில் பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த குழந்தையின் பெற்றோர், உறவினர்கள் கதறி எழுந்தனர். கண்டியை பெரிய அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு சரிவர சிகிச்சை அளிக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். சேலத்தில் பண மோசடியில் கைப்பற்றப்பட்ட 12.65 கோடி ரூபாயை போலீசார் பாதுகாப்புடன் வங்கியில் செலுத்தினர். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் அன்னை தெரசா அறக்கட்டளை என்ற பெயரில் பொதுமக்களிடம் பணம் இரட்டிப்பு செய்வதாக கூறி 4 பேர் மோசடியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களிடமிருந்து 12,65,00,000 ரூபாய் பணம், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அவற்றை காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வங்கியில் அதிகாரிகள் செலுத்தினர். சேலத்தில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை கொடுத்து காய்கறி வாங்கிய பட்டதாரி இளைஞரை வியாபாரிகள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். குரங்குசாவடி பகுதியில் காய்கறி வாரச்சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தையில் காய்கறிகளை வாங்கிவிட்டு தினேஷ் என்பவர் 500 ரூபாய் நோட்டை கொடுத்துள்ளார். அது கள்ள நோட்டு என கண்டுபிடித்த வியாபாரி தினேஷ் அவரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். பாகலூர் பேருந்து நிலைய பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த டெல்லி பதிவெண் கொண்ட வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். போலீசாரை கண்டதும் காரில் இருந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ கஞ்சா பொட்டலங்களும் காரும் கைப்பற்றப்பட்டது. மர்ம நபர்கள் சிலர் ஹைதராபாத்திலிருந்து கஞ்சாவை எடுத்து வந்து ஒசூர் வழியாக தமிழகத்துக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. புதுச்சேரியில் இந்திய உணவுக் கழக குடோனில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி மூட்டைகளை திருடிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை பகுதியில் உள்ள இந்திய உணவுக் கழக குடோனில் இருந்து லாரி உரிமையாளர் ஜெகசீலன் என்பவர் உணவுக் கழக ஊழியர்களான சுனில்குமார், குணாளன், கோகுல்ராஜ் ஆகியோர் உதவியுடன் அரிசி மூட்டைகளை கடத்திச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து ஏம்பலம் ரைஸ் மில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியிலிருந்து 450 அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி விமான நிலையத்தில் 1 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது கோலாலம்பூரிலிருந்து திருச்சி வந்த ஏர் ஏசியா விமானத்தில் வந்த பயணி ஆசன வாயில் மறைத்து கடத்தி வந்த 1 கிலோ 141 கிராம் எடையுள்ள 94,53,185 ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் சங்கர நாராயணர் சுவாமி திருக்கோயிலில் உள்ள அன்னதான கூடத்தில் உணவு பாதுகாப்பு துறையினர் மற்றும் நகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கோயிலின் முகப்பில் உள்ள தேங்காய், பூ, பழம் விற்பனை செய்யும் கடைகளிலும் ஆய்வு செய்தனர். அப்போது தடை செய்யப்பட்ட நெகிழி பைகளை கைப்பற்றிய அவர்கள் பயன்படுத்திய கடைகளுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள குண்டேரிப்பள்ளம் அணை அருகே ஆழ்குழாய் கிணறு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அணையின் அருகே கிணறு அமைத்து 5 கிலோமீட்டர் தொலைவில் 6 பேருக்கு சொந்தமான 50 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கான குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆழ்குழாய் கிணறு அமைப்பதன் மூலம் அதனை வறண்டுவிடும் அபாயம் உள்ளதாக கூறி 200க்கும் மேற்பட்டோர் கோபி தாலுகா அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே காவல்துறையினரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சித்திரேவு கிராமத்தில் அருந்ததிய சமுதாய இன மக்களை மயில்ராஜ் என்பவரது மனைவி சரோஜாவை நிலப்பிரச்சனையின் காரணமாக முத்துசாமி என்பவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டும் இதுவரை அவர்களை காவல்துறையினர் கைது செய்யப்படவில்லை என கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் நடைபெற்ற மனிதநேய வார நிறைவு விழாவில் மாணவர்கள் கடினமான வேலைகளை மேற்கொண்ட காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் அறிஞர் அண்ணா மண்டபத்தில் அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்கும் மனிதநேய வார நிறைவு விழா மாலை 5 மணி வரை தொடங்காததால் மாணவர்களும் ஆசிரியர்களும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். மேலும் நிகழ்ச்சிகளில் மாணவர்களை எந்த வேலையும் வாங்கக்கூடாது என ஏற்கனவே பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. ஆனால் நிகழ்ச்சியில் மாணவர்கள் கடினமான வேலைகளை மேற்கொண்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசு நிகழ்ச்சிகளில் மாணவர்களை பயன்படுத்தும் நிகழ்வு எப்போதுதான் மாறும் என அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டனர். நெல்லையில் மாநகராட்சி பூங்காவில் கால்விரல் துண்டான குழந்தையை மாநகராட்சி மேயர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். வஉசி பூங்கா விளையாட்டு உபகரணத்தில் கால் சிக்கி 8 வயது சிறுமியின் விரல் துண்டான நிலையில் அவரை நேரில் சந்தித்த மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் குழந்தைக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். அப்போது சுண்டுவிரல் அகற்றப்பட்டதால் பள்ளி சார்பில் நடத்தப்படும் நாட்டிய நிகழ்ச்சியில் தன்னால் நாட்டியமாட முடியாது என கண்ணீரோடு தெரிவித்த சிறுமியிடம் விரைவில் குணமாகி நீ பங்கு பெறும் நிகழ்ச்சியை தான் பார்க்க வருவதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலையில் மாமிசம் சமைப்பதையும் மது அருந்துவதையும் தமிழக அரசு தடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அகில பாரத இந்து மகாசபையினர் மனு அளித்தனர். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த அந்த அமைப்பினர் மாநில பொதுச் செயலாளர் ராமநிரஞ்சன் ஆட்சியர் மகாபாரதியை சந்தித்து மனு அளித்தார். அதில் திருப்பரங்குன்றம் மலையில் மது மாமிசம் சாப்பிடுவதை தடை செய்ய வேண்டும் என்றும் திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தையும் முருக பக்தர்களின் உள்ளத்தையும் புண்படாமல் காக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். கச்சத்தீவு திருவிழாவிற்கு ராமேஸ்வரத்திலிருந்து 91 படகுகளில் 3000 பக்தர்கள் பயணம் செய்ய உள்ளனர். கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவிற்கான முறையான அழைப்பிதழ் யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயரிடமிருந்து ராமேஸ்வரம் வேர்க்கோடு பங்கு தந்தைக்கு வந்துள்ளது. இந்த அழைப்பானது ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ராமநாதபுரம் ஆட்சியருக்கு வழங்கப்பட்டது. இது தொடர்பாக பேசிய ஒருங்கிணைப்பு குழு பயண கட்டணம் 2000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிப்ரவரி 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஆன்மீக திருவிழா என்பதால் சட்டவிரோதமான பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜப்பானில் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலக புகழ்பெற்ற கண்காட்சிகளில் ஒன்றான உலக எக்ஸ்போ கண்காட்சி விளங்குகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பரவலையொட்டி இந்த கண்காட்சி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஜப்பானின் ஒசாகா நகரில் உலக எக்ஸ்போ கண்காட்சி நடைபெற இருக்கிறது. இதில் உலக நாடுகள் அனைத்தும் கலந்து கொண்டு அரங்குகளை அமைத்து தங்கள் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை காட்சிப்படுத்த உள்ளனர். இதனால் ஒசாகாவில் பொது இடங்களில் சிகரெட், இ சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது.